தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அடுத்த கடத்தூர் அருகே உள்ள சில்லாரஹள்ளி கிராமத்தைச் சேர்ந்த பச்சையப்பன். இவரின் மூத்த மகள் ரம்யாவின் கணவர் சிவசங்கரன். இவர் அடிக்கடி மது அருந்திவிட்டு ரம்யாவிடம் தகராறில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கணவரின் செயலை பொறுத்துக்கொள்ள முடியாத ரம்யா கணவரை பிரிந்து சென்னையில் கடந்த 9 வருடங்களாக தங்கி கூலி வேலை செய்து வந்துள்ளார். இந்நிலையில் நேற்று மாலை பச்சையப்பன் வீட்டிற்கு சென்ற சிவசங்கரன் தனது மனைவியை தன்னுடன் சேர்த்து வைக்க வேண்டும் என கூறி கையில் பெட்ரோல் கேனுடன் மாமியார் வீட்டிற்கு சென்று தனது மாமியாரான கவிதா மீது பெட்ரோலை ஊற்றி தீ வைக்க முயன்றுள்ளார். இதனை தடுக்கச் சென்ற பச்சையப்பனை சிவசங்கரன் தாக்கியதாகவும், இதனால் ஆத்திரமடைந்த பச்சையப்பன் மற்றும் கவிதா ஆகியோர் சிவசங்கரனை கட்டி போலீசிடம் ஒப்படைக்க திட்டம் போட்டுள்ளனர். ஆனால் அவர் இருவரையும் கீழே தள்ளிவிட, அதன்பின் மண்வெட்டி மற்றும் கட்டையை கொண்டு தாக்கி அவரது கழுத்தில் கயிறை மாட்டி தென்னை மரத்தில் கட்டி கொலை செய்துள்ளனர். பாப்பிரெட்டிப்பட்டி அருகே மாமனாரால் கொலை செய்யப்பட்ட மகனுக்கு நீதி கேட்டு காவல் நிலையம் முன்பு அவரது தாய் மற்றும் உறவினர்கள் தர்ணாவில் ஈடுபட முயன்றதால் பெரும் பரபரப்பு